இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்து அங்கிருந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 11 ஓ கிளாக் எல்லாமே ஹையை கொடுத்த பிரைஸ் அங்கிருந்து ஒரு சைட் வேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் முடியும் போது மட்டும் ஒரு ஹையை கிரியேட் பண்ணி ஹைலே முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஐவி ரொம்பவே பீக்ல இருந்தது, இப்போ 20 நியர்ல வந்து முடிச்சிருக்காங்க. மார்க்கெட்ல மொமெண்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சில நாட்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதிர்பார்த்திருந்தோம்னா அந்த மாதிரியான ப்ராஃபிட் அப்படிங்கிறது இப்போ கிடைக்காது. ஒரு குயிக் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம புக் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட வெளியில வர வாய்ப்பு இருக்கு. பெரிய ப்ராஃபிட்டை டார்கெட் பண்ணும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் $102 வரைக்கும் போயிட்டு திரும்பவும் $97 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் இது $100 மேல போகாததே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் 672 crore வாங்கியிருக்காங்க. டிஐ பொறுத்த வரைக்கும் 410 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே வாங்கியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னு சொன்னாலுமே பெரிய லெவல்ல பையிங் நடக்கல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். நம்ம ட்ரேட் எம்பரல்ல ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது நியூ மூன் டே அன்னைக்கு, அதாவது 17th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். இது 3 நாட்கள் நடக்கும். அதாவது மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நடக்கும். இது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்லேயே டீச் பண்றோம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரல் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு. அரௌண்ட் 2% மேல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, எஸ்டர்டே வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாக்கான ஜிடிபி growth அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு, அதாவது 2026-27 6.6% இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்த்திருக்காங்க. இது நல்ல ஒரு growth பேட்டர்னா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு growth-ஆ இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பேங்கிங் சிஸ்டம் பெட்டரா இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் எஸ்பிஐ இந்த ரெண்டு பேங்க்கும் Q4 டெபாசிட் growth அண்ட் லோன் growth இது ரெண்டுமே பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு முக்கியமான பாசிட்டிவ் நியூஸை வச்சு தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 2% மேல வந்துருந்துச்சு. யூஎஸ் அண்ட் ஈரானுக்கான சீஸ்ஃபயர் நடந்து முடிச்சிருக்கு. இதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல நாளைக்கு நடக்கிறதா இருக்கு, அதாவது 11th அன்னைக்கு நடக்கிறதா இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில ரெண்டு பேருக்கு உடன்பாடு ஏற்படுற பட்சத்துல மார்க்கெட் இன்னுமே மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படாத பட்சத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வார் தொடங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். சாட்டர்டே சண்டேல அட்டாக் நடக்கிற பட்சத்துல மார்க்கெட் திரும்பவும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்பதான் இன்வெஸ்டர் கொஞ்சம் பிரீத் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஒரு நம்பிக்கையும் வருது அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை ஆம்ஃபி ஒரு டேட்டாவை கொடுத்திருக்காங்க. மார்ச் மந்த்ல மட்டுமே மியூச்சுவல் ஃபண்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 56% grow ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே எஸ்ஐபிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 32,000 கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏப்ரல் மந்த்ல உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர் பெரிய லெவல்ல உள்ள வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது. மார்க்கெட் பாட்டம்ல இருந்தாலே இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் கோவிட்லயும் உள்ள வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் உள்ள வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு புரிஞ்சுக்கலாம். இருந்தாலுமே இந்த வார பொறுத்து தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வார பத்தின அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு ரெகுலரா தெரியணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ரஷ்யா உக்ரைன் வார பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருஷமா இந்த பீஸ் டாக் போயிட்டு தான் இருக்கு. இது முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1.18 பிசிஆர் ரேஷியோ வந்திருக்கு. இன்னைக்கு எஸ்டர்டே விட அதிகமான புட் ரைட்டர்ஸ் வந்திருக்காங்க. மார்க்கெட்டை டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பட் இதே மாதிரி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. பட் இன்னைய பொறுத்தவரை அதிகமான புட் ரைட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பிசிஆர் ரேஷியோ 0.84 அப்படிங்கறதுனால ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். எனிவே நிஃப்டி பேங்க் நிஃப்டி மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை டீடைலா பார்த்துடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பிரைஸ் இமீடியட்டாவே மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா இப்போ இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. அப்படி பார்க்கும்போது டைரக்டாவே இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 24,285 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 24,720 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் மேல போகாம இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 24,013 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 23,900 இந்த ஜோன் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா டவுன் ஆகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 23,685 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்காவே கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இந்த இடத்துக்கு வந்தாலுமே திரும்ப மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு.
அப்படி பார்க்கும்போது இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் இல்லையா, இது வந்து ரிஸ்கான ஏரியாவா இருக்கு. இதை அவாய்ட் பண்ணலாம் அல்லது ரிஸ்க்னே தெரிஞ்சு நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஓவராலா கரண்ட் ஜோன்ல இருந்தே மேலே வரும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்துடும், அது அப் டு வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 2 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்கா கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது மண்டே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க? ஏன்னா சச் a wonderful sideways அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் செல்லர்ஸும் இருந்திருப்பாங்க. நீங்க ஆப்ஷன் செல்லரா இருந்தீங்களா இல்ல இன்னைக்கு ட்ரேட் பண்ணீங்களா அப்படிங்கறதையும் உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அது இமீடியட்டாவே மேல போயிடும். அப் டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 56,412 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது சப்ளை ஜோன் 1 அப்படிங்கிறது சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே இதை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவலா இருக்கக்கூடிய அந்த சப்ளை ஜோன் 3, அதாவது 57,065 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதாவது இங்கேயே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போயிடும். அப் டு வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த சப்ளை ஜோன் 2க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால ஃபுல்லா ஒரே நாள்ல போயிடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அதுல மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கு. அதுல நம்ம ட்ரேட் எம்பரர் ஸ்டூடெண்டால ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வந்துரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அது அப் டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 55,390 அல்லது 400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும், அதாவது 54,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த கீழே வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கான ஜோன். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டாலே திரும்ப மேல போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால இதுல ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். அதாவது எங்கிருந்து வேணா மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா இதுக்கான மீனிங். சோ அதை பிரேக் பண்ணா மட்டும்தான், அதாவது டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணா மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கீழே வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும். அதனால இந்த இடங்களை அவாய்ட் பண்ணலாம் அல்லது ரிஸ்க்னே தெரிஞ்சு ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. சோ ஓவராலா கரண்ட் ஜோன்ல இருந்தே மேல தான் போகும் அப்படிங்கறதும், அது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணா ஸ்ட்ராங்காய் மேல போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்துரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு.